வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தாங்கள் அனைவரும் உடல் மன நலத்தோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். இன்று ஒரு தலைப்பு வைத்து பேச போகிறோம். இந்த தலைப்பு தான் உங்களையும் என்னையும் இணைக்கும். இந்த தலைப்பு தான் நம்ம சேனல் தொடங்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த தலைப்பு சம்பந்தப்பட்ட பாவகம் 7ஆம் பாவகம். பாரம்பரிய வேத ஜோதிடத்தில் இந்த 7ஆம் பாவங்கிறது களத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வாழ்க்கை துணையையும் உங்கள் கூட்டாளிகளையும் நீங்கள் சம்பந்தப்படுகிற நபர்களையும் சமுதாயத்தில் நீங்கள் எப்படி நடத்தப்படுறீங்க, இல்லைன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான தொடர்புகள் உருவாகும், உங்கள் வாழ்க்கையோட இன்னொரு பரிமாணத்தை வெளிப்படுத்துகிற மிக மிக முக்கியமான பாவகம் இந்த 7ஆம் பாவம். லக்னம் லக்னாதிபதியோட வலு எவ்வளவு முக்கியமோ ஒரு ஜாதகத்துக்கு, அதை விட நான் முக்கியம் 7ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதியோட பலம் மிக மிக முக்கியம். அப்போதான் ஜாதகர் அவர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆயுளோடையும் தரத்தோடையும் இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா லக்னாதிபதி நன்மையா தீமையா, உயர்வா வீழ்ச்சியா, எதை அனுபவிப்பார் அப்படின்னு தீர்மானிக்கிறது உங்களுடைய சமூக தரத்தை கட்டமைக்கக்கூடிய 7ஆம் பாவகம். 7ஆம் பாவகம் அது சார்ந்த காம திரிகோணங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய 3, 11 ஆகிய இடங்களையும் இயக்கும். சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது, நண்பர்களால், வாழ்க்கை துணையால், கூட்டாளிகளால் லாபம் மேன்மைகள் அடைகிறது, தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் தொழிலோ அல்லது உத்தியோக மேன்மைகளோ அடைகிறது. இது எல்லாமே 7ஆம் பாவத்தோடு தொடர்புடைய 3, 11 ஆகிய இடங்களையும் இயக்கும். 3, 7, 11 தொடர்புகள் தான் உங்களையும் என்னையும் இந்த காணொளி மூலமா இணைக்குதுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி கவர்ச்சி சார்ந்த நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயங்களை காண்பிக்கக்கூடிய பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த நேரத்தை மட்டும் வீணாக்கக்கூடிய அறிவு சார்ந்த ஞானம் சார்ந்த விஷயங்களை பெறாத காணொளிகளை பார்க்கிறீங்களா அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல உள்ள 3, 7, 11 ஆகிய பாவகங்கள் அந்த அதிபதிகளோட தரத்தினை பொறுத்து அமையும். லக்னாதிபதி வலுவா இருந்து இந்த ஸ்தானங்கள் எல்லாமே தரம் இல்லாமல் பாவ கிரகங்களோட தொடர்போ அல்லது இருப்போ இந்த ஸ்தானங்களுக்கு கிடைச்சதுன்னா, லக்னாதிபதி ஆகிய நீங்கள் பெறக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தாமல் பொழுதுபோக்கு தன்மையை மட்டுமே குறிவைத்து இயங்கக்கூடிய மனநிலையை ஜாதகர்களுக்கு கொடுக்கும். அதற்காக இப்போ குரு மாதிரியான மேலான சுபர்கள்லாம் ஒரு பாவகத்துல இருக்கும்போது தனித்த நிலைமையில இருக்கிறத விட அவரோட சேரக்கூடிய கிரகங்கள் அல்லது அந்த பாவகத்தை பார்க்கக்கூடிய கிரகங்களை வைத்து அந்த பாவகம் எவ்வாறு இயங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். அதனால 7ஆம் பாவக அதிபதி சுபராவோ அல்லது சுப கிரகங்களோ அந்த வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த தன்மைகள் எல்லாமே மிக சிறப்பாக வெளிப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. 7ஆம் பாவக அதிபதி பாவரா இருந்தா கூட அவர் உங்க லக்னத்துக்கு மறைந்து அவருடைய நண்பர்களோடோ அல்லது சுபர்களோடோ இணைந்து ஸ்தான பலம் பெற்று அமைஞ்சிட்டார்னா அந்த 7ஆம் பாவக விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே கிடைக்கும், உங்களுக்கு வாழ்க்கையில புகழையும் மேன்மையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜோதிடத்துல நிறைய விதிகள் விதிவிலக்குகள் இருக்கு. அதை நம்ம அந்த 9 கிரகங்களையும் பாவக தன்மைகளையும் வைத்துதான் ஜாதகர் எந்த மாதிரியான துறைகள்ல போவாரு சிறப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா ஸ்கிப் பண்ணாம இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு வந்தாலே உங்க 3, 7, 11ஆம் இடங்கள் வலுவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட அன்பும் ஆதரவும் ஒத்துழைப்பும் எனக்கு இதுவரைக்கும் நிறைவா கிடைச்சிட்டு இருக்கு. அதற்கு முதலில் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறும் உங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூஸ்வலாகவே ஜோதிடத்தை பற்றிய கருத்துக்கள் தெரிந்த நண்பர்கள் தங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். வாருங்கள் பதிவுக்குள் செல்வோம். 7ஆம் பாவம் உங்க ஜாதகத்துல சிறப்பா இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும்? சமூகத்துல நல்ல உறவுகளை உருவாக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சக பணியாளர்கள் மற்றும் தொழில் செய்து கொண்டிருக்கிற ஜாதகர்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய வாடிக்கையாளர்கள் எல்லாத்துக்கிட்டையும் நல்ல கான்டாக்ட்ஸ் வச்சிருப்பீங்க. 7ஆம் பாவத்துல சுக்கிரன், புதன், குரு போன்ற சுப கிரகங்கள் இருந்தாலும், ஏன்
சூரியன் போன்ற பாவ கிரகங்கள் இருந்தால் கூட, சூரியன்னா 7ஆம் பாவத்துல இருந்தா சோசியல் ஸ்டேட்டஸ்ல மிகப்பெரிய அதிகாரிகள், அரசியல் துறையில ஒரு சிறந்த ஆளுமைகளோடு தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயங்களை செய்வார். பேச்சு திறமை, எழுத்து திறமை, கலை மற்றும் தொடர்புகளோடு இணைந்து திறமையா வளர்ச்சி அடைந்து சமூகத்துல புகழ் பெறுவாங்க. 7ஆம் பாவம் திருமணம் மற்றும் பங்குதாரர்களை குறிக்கிறதுனால 7ஆம் பாவம் நல்ல அமைப்புல இருந்துச்சுன்னா குடும்ப உறவுகள் மற்றும் சமூக உறவுகள் ரொம்ப ஸ்திரமா இருக்கும். கணவன் மனைவி உறவு இல்லை உங்க தொழில்ல கூட்டாளிகளோட உறவு நல்லா இருந்துட்டாலே நீங்க சென்ற இடமெல்லாம் சமூகம் உங்களுக்கு சிறந்த மதிப்பு மரியாதைகளையும் கொடுக்கும். சமூகம் சார்ந்த செயல்கள் எல்லாம் பங்கு பெறுவீங்க. சமூக சேவை, சமூகத்துல ஒரு ஒழுங்கு இல்லை சட்டம் இதெல்லாம் குறையுதுன்னா போய் தட்டி கேட்கிறது, அரசியல் அல்லது பொது நல நடவடிக்கைகள்ல மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்யற ஆர்வம், இது எல்லாமே சிறப்பா நீங்க இயங்கிக்கிட்டு இருக்கும்போது மக்களோட பாராட்டுக்கும் மதிப்புக்கும் உரிய நபரா இருப்பீங்க. நல்ல ஒரு ஐடியா கொடுக்கக்கூடிய நண்பர்கள், வழிகாட்டிகள் இந்த 7ஆம் பாவம் வலுவா இருந்துச்சுன்னா கிடைப்பாங்க. அவங்க மூலமா உங்களோட சமூக தரம், மதிப்பு மரியாதை எல்லாமே உயர்ந்து கொண்டே செல்லும். சரி, இதே நிலையில 7ஆம் பாவம் உங்க ஜாதகத்துல வலு குறைந்து பாவ கிரகங்களோட சம்மந்தப்பட்டு இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க? நீங்க சமூக உறவுல ஒரு தன்னம்பிக்கை இல்லாம இருக்கலாம். வெளியில பழகுறதுக்கே பயப்படுவீங்க. உங்க திறமைகள் மற்றும் ஆற்றல்களை வெளிப்படுத்துவதில் நிறைய தடைகள் இருக்கும். உறவுகள்ல குழப்பம், இப்ப நண்பர்கள், சகோதரர்கள், இல்ல வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல, பொதுவான சமூக உறவுகள்ல நிறைய குழப்பங்கள் அல்லது தவறான புரிதல்கள், உங்களை அவங்க தவறா புரிஞ்சுக்குவாங்க அல்லது நீங்க அவங்கள தவறா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க. சமூக விஷயங்கள்ல உங்க குணம் அல்லது நம்பிக்கையை குறைக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகலாம். கம்யூனிகேஷன்ல நிறைய டிஸ்டர்பன்ஸ் அல்லது தவறான அறிவுறுத்தல்கள் உங்க சமூக தரத்தை பாதிக்கக்கூடும். வேலை அல்லது சமூக விஷயங்கள்ல ஒரு பிளான் பண்ணா அந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்ப செவ்வாய் அல்லது சனி, ராகு கேது போன்ற பாவ கிரகங்கள்லாம் 7ஆம் பாவத்துல இருந்துச்சுன்னா உங்க சமூக புகழ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது நீங்க பழகக்கூடிய நபர்கள் மூலமா இடைஞ்சல்கள், தொழிலோ உத்தியோகத்துல நீங்க எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு போட்டியாளர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களால உங்க செயல்களோட வேகம் குறைவோ அல்லது அந்த செயல்களின் மூலம் நீங்க எதிர்பார்த்த வெற்றியோ புகழோ அடைய முடியாமல் கூட போகலாம். நண்பர்களே, திருமணம் மற்றும் ரிலேஷன்ஷிப்ல 7ஆம் பாவம் வலுத்த ஜாதகர்கள் எப்படி செயல்படுவாங்க? நல்ல துணை கிடைக்கும் ஜாதகருக்கு. துணையோட ஆதரவு இருக்கும். ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. கரியர்னாலும் சரி, சொசைட்டினாலும் சரி, ஒரு நல்ல பின்புலமா இருந்து ஜாதகருக்கு ஆதரவு கொடுப்பாங்க. நல்ல செல்வாக்கு மிக்க குடும்பத்திலிருந்து வந்த வாழ்க்கை துணையாகவோ, நல்லா படிச்ச வாழ்க்கை துணையா இருப்பாங்க. மேரேஜ் பண்றதுல ஈஸியா பெரியவங்க பார்த்து முடிச்சு வைக்கிற திருமணமா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பிரச்சனைகளை சந்தித்து அதன் பிறகு முடியக்கூடிய திருமணமா இருக்காது. இந்த 7ஆம் பாவம் தொழில் கூட்டாளிகளோடையும் சம்மந்தப்படுறதுனால இந்த அமைப்பு வலுவா இருந்துச்சுன்னா பிஸ்னஸ்ல பங்குதாரர்கள், பார்ட்னர்ஷிப்ஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கும். நெட்வொர்க்கிங் பவர் அதிகமா இருக்கும். தொழில் விஷயம்னாலும் உத்தியோகத்துல ஒரு துறையில நீங்க இருக்கும்போது இன்னொரு துறையில சம்பந்தப்பட்டு அதில் உள்ள விஷயங்களை சேகரித்து உங்க அலுவலகத்துல சமர்ப்பிக்கிறதுனாலும் சரி, எல்லாமே நல்ல ஒரு பாண்டிங்காக போய்கிட்டு இருக்கும். சொசைட்டில பப்ளிக்கோட டீலிங்ல ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க பழகக்கூடிய சமூகத்துல இல்ல வேறு நிறுவனங்கள் உங்க வாடிக்கையாளர்கள்ட்ட உங்க மதிப்பு ரொம்ப உயர்வா இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட், சட்டம் சார்ந்த இல்ல கன்சல்டன்சி, அந்த மாதிரி ஹெச்ஆர் போன்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்குலாம் மேன்மேலும் உயர்ந்து கொண்டே வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகும். சமூக அமைப்புல பொதுமக்களோட ஆதரவுகள் நிறைய இருக்கும். கலாச்சாரம், பண்பாடு, சமூக செயல்பாடு மிக்க ஒரு பொது விழாக்கள்லையும் திருவிழாக்கள்லையும் ஜாதகருக்கு நிறைய அனுகூலமான சம்பவங்கள்லாம் நடக்கும். ஜாதகர் அந்த மாதிரியான கூட்டங்கள்ல எல்லாம் ரொம்ப பிரபலமான நபரா தெரிவார். சொசைட்டில உள்ள மரியாதை ஜாதகரோட பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகும்.
நிறைய தலைமைத்துவம் மிக்க பதவிகள்லையோ அல்லது தொடர்புகள்லையோ இருப்பாங்க. 7ஆம் பாவம் லக்னத்திற்கு எதிர்த்தன்மையான விஷயம் அப்படிங்கிறதுனால அந்நிய நபர்கள், வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகள் எல்லாமே வலுவா இருக்கும். அயல்நாடு சம்பந்தமான பிரயாணங்கள், அயல்நாட்டு தொடர்புகளோட தொழில் அமைப்புகள்லாம், வாய்ப்புகள்லாம் நிறைய ஜாதகங்களை தேடி வரும். நிறைய பன்னாட்டு நிறுவனங்களோட தொடர்பு வச்சிருப்பாங்க. இல்லை அங்கே உத்தியோகம் பார்க்கக்கூடிய யோகங்கள் ஜாதகர்களுக்கு அமையும். 8 மற்றும் 12ஆம் பாவங்களோட தன்மைகளை ஆராய்ந்து அந்த பாவங்களுக்கு குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் ஆகிய கிரகங்களோட தொடர்பு ஒளி கிடைக்கும் பட்சத்தில் ஜாதகர் ஃபாரின்லேயே வேலை பார்த்து அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டாகும். ஜாதகரோட மனநிலையை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் உள்ள நபர்கள், நண்பர்கள் தொடர்புகளோட ஈஸியாக மிங்கிள் ஆகிற ஒரு கெப்பாசிட்டி இல்லை மனநிலையோட இருப்பார். பேச்சில் ஒரு கிளாரிட்டி இருக்கும். அவங்க பேசுறது சமூகத்தில் உள்ள நபர்களால் அங்கீகரிக்கப்பட்டு விரும்பப்படும். மனிதர்களை கையாளக்கூடிய திறன் வாய்ந்தவங்களா இருப்பாங்க. அரசியல், மார்க்கெட்டிங், கவுன்சிலிங் போன்றவற்றில் மிகச்சிறந்த நிபுணர்களாக இருப்பாங்க. ஏன்னா 7ஆம் இடம் சார்ந்த விஷயங்களில் ஜாதகர் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாருன்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன விருத்தியை உண்டு பண்ணக்கூடிய, சந்ததிகளை பெற்றுத்தரக்கூடிய ஹார்மோன்ஸ், அல்லது ஆணாக இருந்தால் சுக்கிலமும், பெண்ணாக இருந்தால் சுரோனிதமும், அதை தூண்டக்கூடிய ஹார்மோன்களும் மிகச்சிறந்த வலுவோடு அதிகமான வயது உள்ள காலகட்டங்களில் கூட சிறப்பாக செயல்படக்கூடிய தன்மைகளோட ஜாதகம் இருப்பார். தாம்பத்திய உறவுல நாட்டம் அதிகமாக இருக்கும். அதே போன்று துணையோட மனதை புரிந்து கையாளக்கூடிய திறனும் இருக்கும். 7ஆம் பாவத்தோட தொடர்புடைய கிரகங்கள் ஸ்தான பலம் பெற்றோ அல்லது நட்பு கிரகங்களோட திரிகோணங்கள்ல இருந்து அல்லது கேந்திரங்கள்ல இருந்து லக்னாதிபதியோட தொடர்பு இருந்துச்சுன்னா 7ஆம் பாவத்தின் மூலமாக அனுபவிக்கக்கூடிய நன்மைகள் அளப்பரியதா இருக்கும். பொதுவா சுக்கிரன், செவ்வாய், குரு மற்றும் சந்திரன் போன்ற கிரகங்கள் 7ஆம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லற உணர்வை தூண்டக்கூடிய சுக்கிரனும், அதை செயல்படுத்தக்கூடிய செவ்வாயும், தம்பதிகளுக்குள் சிறந்த ஒரு அந்யோன்யத்தை உருவாக்கக்கூடிய நல்ல எண்ணங்களை விதைக்கக்கூடிய குருவும், கலை ரசனைகளுக்குரிய சந்திரனும் சிறப்பாக ஒரு ஜாதகருக்கு செயல்பட்டால் அவங்க 7ஆம் பாவத்தின் மூலமாக சிறந்த நன்மைகளை அடைந்து வாழ்க்கையில் மேன்மேலும் உயர்வார்கள் என்று சொல்லலாம். மொத்தத்துல சுருக்கமா சொன்னா 7ஆம் பாவம் ஒரு ஜாதகருக்கு வலுத்துச்சுன்னா சரியான ஒரு மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை அமையும். இல்லற வாழ்க்கையில லவ், அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டும் ரொம்ப அதிகமா இருக்கும் தம்பதிகளுக்குள்ள. பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப்புக்கு இடையில எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லாம வெற்றியை மட்டுமே இலக்கா வைத்து பங்குதாரர்களோடு சேர்ந்து ஜாதகர் உழைப்பார். சமூகத்துல சோசியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப அதிகமா ஹை லெவல்ல இருக்கும். பொதுமக்கள் மத்தியில நிறைய ஆதரவு பெற்ற நபரா ஜாதகர் இருப்பாரு. தொழில், உத்தியோக அமைப்புகள்ல கூட்டாளிகள் அல்லது சக பணியாளர்கள் மூலமா ஜாதகர் மேன்மேலும் உயர்ந்துகிட்டே இருப்பாரு. அட்ராக்ஷன் பவர் அதிகமா இருக்கும். ஜாதகரை பார்த்தாலே மற்றவங்க விரும்பக்கூடிய அளவுல அவரோட தோற்ற பொலிவு இருக்கும். திருமண வாழ்க்கையில 80% மேல சுப பலன்கள் தான் அதிகமா இருக்கும். சரி நண்பர்களே, 7ஆம் பாவத்தை பத்தின காணொளி தொகுப்புல இந்த முதல் பதிவு சுருக்கமான 7ஆம் பாவ தன்மைகள், நன்மை தீமைகளை பற்றி ஆராய்ஞ்சிருக்கிறோம். இனி வரும் பதிவுகளில் வித்தியாசமான தலைப்புகளோடு 7ஆம் பாவம் ஜாதகருக்கு வாழ்க்கையில உயர்வையோ வீழ்ச்சியையோ எவ்வாறெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கும் உங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி. இது அஸ்ட்ரோ மைண்ட் கன்சல்டன்ட் சேனல். நன்றி. வாழ்க வளமுடன்.